ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் போயிட்டுருக்கேன். இப்போ பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், பெங்களூர் வந்து சும்மா ஜில்லுன்னு ஒரு காற்று ஒன்று அடிச்சிச்சு. அப்படியே பெங்களூருக்கு வந்துட்டோம்னு நினச்சேன். வந்துட்டோம். பாப்பாவும் தம்பியும் நல்லா சீட்டில் தூங்கிட்டு வந்திருந்தாங்க. 10 வருஷம் ஆச்சு நான் கர்நாடகா போயிட்டு. அம்மா ஊர். இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். கர்நாடகாவும் ரீச் ஆகிட்டோம். பாருங்களேன், சுற்றி எவ்வளோ காடுன்னு இந்த இயற்கையை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சித்தி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த இடம். சித்தி வீடு இது தான், புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க. சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்துருக்குறோம். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்லாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த இடத்த பார்க்குறேன். நிஜமாகவே சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். யாரெல்லாம் கர்நாடகா போயிருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடு குடும்பம் போகும்போது நான் வரல, அதனால் வீட்டை இப்போ தான் நான் சுற்றி பார்க்க போகிறேன். பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது. இது ஹாலு. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே அப்படியே கிச்சன் ரூமு, அப்புறம் பெட்ரூமு, அப்புறம் அப்படியே வீட்டுக்கு பின்னாடியே ரெஸ்ட் ரூமும் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அத்தி மரம் ஒன்று இருக்குது. அது பாருங்களேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்த மரம். இப்பயுமே 10 வருஷமாகவே இந்த மரம் இருக்குது. அத்தி மரம் பாருங்களேன், எவ்வளோ காய் கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது. போகும்போது தான் பறிச்சுட்டு போனோம். அப்படியே வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிங்க தான். ரொம்ப அழகழகான செடிங்க, டேரி அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டி எடுத்துன்னு போகும்போது நம்ம மண்ணுக்கு டேரிலாம் வரத்தில்லை. அங்கே சூப்பரான செடிங்கனாவே பெங்களூர் தாங்க. அவ்வளோ சூப்பராக அழகாக நட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக டேரி தான், ரொம்ப சூப்பராக. நம்மளாக இருந்தால் தினமும் ஒரு பூ பறித்து தலையில் வச்சுப்போம். ஆனால் அவங்க யாரும் பூ பறிக்க மாட்டாங்க, வீட்டு அழகுக்காக வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பக்கத்துலேயே வந்து தொட்டாச்சிவிங்க தாங்க. சின்ன வயசில் தொட்டு பார்த்து விளாடுவோம். தம்பி, பாப்பா, நான் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். சித்தி வீடு சுற்றி செடி நட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி இதில் வந்து மீன்லாம் விட்டுருக்கான். அப்புறம் டேரி, இட்லி பூ, ரோஸு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டு பின்னாடியே காப்பி கொட்டை பார்த்தோம். அங்கே எல்லோரும் காப்பி பழம் தான் பறிக்க போவாங்க. அங்கே வந்து காப்பி தூள் தாங்க ஃபேமஸ்.